1608ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடர்ஸ் இந்தியா வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தில் லேண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்த முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாய ஆர்மியில் வலிமையான 4 மில்லியன் வீரர்களும் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய படையை பார்த்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அபிஷியல்ஸ் சண்டைக்கு போறதை விட ஒரு நல்லுறவை வளர்த்தா தான் ட்ரேட் பண்றதுக்கு பர்மிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால கேப்டன் வில்லியம் ஹாக்கின் சூரத்துல இருந்து முகலாய தலைநகரமான ஆக்ரால இருக்க முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிட்ட சூரத்துல நாங்க ட்ரேட் பண்றதுக்கான ஃபேக்டரி கட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா ஜஹாங்கீர் அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்க மறுக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, சூரத்துல ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. போர்ச்சுகீஸ்க்கும் முகல்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சூரத்துல பர்மிஷன் கிடைக்காததுனால இந்தியால முகல்ஸ் இல்லாத வேற இடத்துக்கு போலாம்னு முடிவு பண்றாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடர்ஸ். 1611ல ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம்ல வெற்றிகரமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை கட்டமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல இன்னும் நிறைய ஃபேக்டரிஸ் கட்டமைக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. 1612ல மறுபடியும் சூரத் போய் அங்க போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸோட சண்டை போடுறாங்க. இந்த சண்டையை பேட்டில் ஆஃப் ஸ்வாலின்னு சொல்லுவாங்க. அந்த சண்டையில போர்ச்சுகீஸ் தோற்கடிக்கவும் பண்றாங்க. இதனால போர்ச்சுகீஸ் கோவால மட்டும் ட்ரேட் பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியன் சப்கான்டினென்ட்ல மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறாங்க. 1615ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலீஷ் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் கிட்ட முகலாய பேரரசர் கிட்ட பேசுறதுக்கு ராயல் ரெப்ரசன்டேட்டிவா அனுப்ப சொல்றாங்க. அவரும் சார் தாமஸ் ரோவை அனுப்பி வைக்கிறாரு. தாமஸ் ரோ ஜஹாங்கீரை பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஜஹாங்கீர் இங்கிலீஷ் பீப்புள் சூரத்ல ஃபேக்டரிஸ் கட்டமைக்கலாம்னு ஒரு ராயல் ஆர்டர் கொடுக்குறாரு. அதோட சேர்த்து ஆனுவல் டாக்ஸையும் விதிக்கிறாரு. இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்டரி சூரத்ல கட்டமைச்சிட்டாங்க. அடுத்த 10-20 வருஷத்துல மெட்ராஸ், அகமதாபாத், பாம்பே, பாட்னா, ஆக்ராலையும் ஃபேக்டரிஸ் ஓபன் பண்றாங்க.